بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحسن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக வாராந்தம் அரபி இலக்கிய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த தொடர் வகுப்பில் இன்றைய வகுப்பானது தரம் 11 மாணவர்களுக்கு உரிய வகுப்பாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் சென்ற வாரம் 2 கவிதைகளை நாங்கள் படித்தோம், ஞாபகம் இருக்கும். ஒன்று ஹிர்ரி ஹிர்ரி ஹசனு ஷாரி என்று ஆரம்பிக்கின்ற அந்த கவிதை, அடுத்ததாக மாஹிய என்ற அந்த 2 கவிதைகளையும் நாங்கள் படித்தோம். மாஹி என்றா மஹ்பூபத்துன் முதவரத்துன் மன்ஃபூஹத்துன் முகவரத்துன் என்ற அந்த கவிதையை நாங்கள் சென்ற வாரம் நாங்கள் படித்தோம். சரி, அப்போ இன்ஷா அல்லாஹ் நான் அந்த கவிதைகளில் காணப்படக்கூடிய அல்லது கவிதைகளிலிருந்து பெற முடியுமான வினாக்களை, அரபு மொழியிலான வினாக்களை நான் அனுப்பியிருந்தேன். நீங்கள் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்றைக்கு அந்த வினாக்களுக்கான விடைகளை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் கலந்துரையாடுவோம். சரி, ஓகே, ரைட். நீங்கள் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறீங்களா? கொஞ்சம் வரீங்க ஒன்று. ஓகே, உங்களுக்கு கதைக்கலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். இப்போ அந்த வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறீங்களா? ஓகே, வந்திருக்கிறா இல்லையா? செஞ்சுக்கிறீங்களா? ஓகே, ரைட், ஓகே. சரி, அப்போ பாருங்க, நான் அந்த வினாக்களை பார்க்கறதுக்கு முன்னுக்கு இந்த கவிதையை இன்னொரு முறை மொழிபெயர்த்து காட்டுறேன். அப்போ கொஞ்சம் ஞாபகத்து வரும். ரைட். ஹிர்ரி ஹிர்ரி ஹசனு ஷாரி. இப்போ ஹிர்ரி என்ற கருத்து என்னுடைய பூனை. ஏன்னா இப்போ ஹிர்ரி ஹிர்ரி 2 முறை வந்திருக்குது. அப்போ எனது பூனை எனது பூனை என்று வரும். ஹசனு அழகான உரோமத்தை கொண்டது, அழகிய உரோமத்தை கொண்டது அல்லது அழகிய முடியை கொண்டது. அப்ப எனது பூனையை பத்தி இப்ப வர்ணிக்கிறேன்னா, அழகிய முடியை கொண்ட அழகிய ரோமத்தை கொண்ட எனது பூனை. வலஹு வஜுஹுன் மிஸ்லன் நஸ்ரி. வலஹு வஜுஹுன், வஜ்ஹண்டா முகம். வலஹு வஜுஹுன், அதற்கு ஒரு முகம் உண்டு. மிஸ்லன் நமிரி, புலி போன்றது. மிஸ்லண்டா போல, அந்நமிரண்டா புலி. அப்ப புலி போன்ற ஒரு முகம் அதற்கு உண்டு. சரியா? வலஹு ஐனுன் மிஸ்லன் நஸ்ரி, அதற்கு கண் உள்ளது. எதை போல? மிஸ்லன் நஸ்ரி, கழுகு போன்றது. நஸ்ரண்டா கழுகு, அந்நமிரண்டா புலி, அந்நஸ்ரண்டா கழுகு. அப்ப வலஹு ஐனுன் மிஸ்லன் நஸ்ரி என்றா கழுகு போன்ற ஒரு கண் அதற்கு உண்டு.
யம்ஷி ஹவுலி ஹானி வஹுரி. யம்ஷி அது நடந்து செல்லும், அந்த என்னுடைய பூனை நடந்து செல்லும். யம்ஷி ஹவுலி அண்ணா என்னை சுற்றி, என்னை சூழ. எப்படி நடந்து செல்லும்? ஹானி அல்லாஹுரி. ஹானி அண்டா வளைந்த, அல்லாஹுரண்டா முதுகு. அப்ப வளைந்த முதுகுடன் என்னை சுற்றி அது என்ன செய்யும்? நடந்து செல்லும். வளைந்த முதுகுடன் என்னை சுற்றி அது நடந்து செல்லும். ஓகே, யம்ஷி ஹவுலி ஹானி அல்லாஹுரி. ரைட். ஃபௌதாஇபுஹு ஃபௌகல் ஹிஜ்ரி. ஃபௌதாஇபுஹு நான் அதனோடு கொஞ்சி விளையாடுவேன். ஃபௌகல் ஹிஜ்ர், ஃபௌகண்டா மேலே, அல் ஹிஜ்ர் என்ற கருத்து மடி. மடிக்கு மேலே அதனை வைத்து நான் அதனோடு கொஞ்சி விளையாடுவேன். வாலா கத்ஃபி வாலா சதுரி. வாலா கத்ஃபி என்றா என்னுடைய தோட்புயம், தோட்புயத்தின் மீது. வாலா வா என்பது மேலும், அலாண்டா மீது, கத்ஃபி என்றா என்னுடைய தோட்புயம். அப்ப மேலும் என்னுடைய தோட்புயத்தின் மீதும், வாலா சதுரி மேலும் என்னுடைய நெஞ்சின் மீதும். அப்ப ஃபௌதாஇபுஹு ஃபௌகல் ஹிஜ்ரி வாலா கத்ஃபி வாலா சதுரி. என்னுடைய மடிமேல் வைத்து அதனுடன் நான் கொஞ்சி விளையாடுவேன். மேலும் என்னுடைய தோட்புயத்தின் மீதும் என்னுடைய நெஞ்சின் மீதும் தான். ஃபைதா லாகா ஃபஅரன் யஜ்ரி. ஓடுகின்ற ஒரு எலியை அது கண்டால் அல்லது சந்தித்தால், யஅது ஹாலன் உடனடியாக அது விரைந்து ஓடும். ஹல்ஃபல் ஃபஅரி எலிக்கு பின்னால். ஹல்ஃப் என்றா பின்னால், அல் ஃபஅர் என்றா எலி. அப்ப எலிக்கு பின்னால் உடனடியாக அது என்ன செய்யுமா? விரைந்து ஓடும். சரி, இந்த கவிதையை நாங்க போன வாரம் ஒவ்வொரு சொல்லாக ஒவ்வொரு வரியாக நாங்க தெளிவாக பார்த்தோம். ரைட். இப்ப இதுல வந்திருக்கின்ற சில வினாக்களை சரியா நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்க பார்ப்போம். ரைட். அதுல முதலாவது பாருங்க, முதலாவது கேள்வியாக இருக்குது, கலிமத்து ஹிர்ரி மஅனாஹா. கலிமத்து ஹிர்ரி மஅனாஹா. ஹிர்ரி என்ற சொல், இது ஹிர்ரி தானே. களிமாண்ட கருத்து சொல், களிமாண்ட கருத்து சொல். மஅனாண்ட கருத்து கருத்து, மீனிங். மஅனாண்டா என்னண்டா மீனிங், அதுதான் கருத்து. கலிமத்து ஹிர்ரி மஅனாஹா. ஹிர்ரி என்ற சொல்லுக்கான கருத்து யாது? ஓகே. அப்ப பெரும்பாலும் இப்படியான வினாக்கள் வாரது மிக அரிதாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு சொல்லுக்குமான கருத்தை அரபாலைகளுக்கு ஒத்த சொல் பாடமா கேளாது. இருந்தாலும் நாங்க படிச்ச ஒரு கவிதையிட சொல்ல இங்க பயன்படுத்தக்கூடியதாக வரும். இப்ப நான் சொல்ற விளங்குறாக்கும். இப்ப உதாரணமாக நாங்க 10ஆம் ஆண்டுல ஒரு கவிதையை படிச்சோம். என்ன கவிதை தெரியுமா? பூனையை பத்தி ஒரு கவிதைன்னு படிச்சோம். சொல்லுங்க பாக்க. பூனையை பத்தி நாங்க படிச்ச ஒரு கவிதையும் இருக்குது 10ஆம் ஆண்டுல. அது என்ன கவிதை? ரைட், வெரி குட். ஓகே, என்ன கவிதை? கித்தத்தி, அதுதான் கவிதை. சரியா? கித்தத்தி. கித்தத்தி சகீரா இஸ்முஹா சமீரா தைலுஹா தவீல் ஷாருஹா நவீப் அன்னு படிச்சோம் தானே. 6 வரிகளை கொண்ட ஒரு கவிதை. அப்ப கித்தத்தி என்றாலும் கருத்து என்ன? என்னுடைய பூனை. அப்ப இங்க வந்து ஹிர்ரி என்ற சொல் வந்திருக்குது. ஹிர்ரி என்றாலும் கருத்து என்னுடைய பூனை. அப்ப இந்த மாதிரியான கேள்வி பெரும்பாலும் நீங்க ஏற்கனவே படிச்ச ஒரு கவிதையாக இருக்கலாம், ஏற்கனவே படிச்ச ஒரு உரை பகுதியாக இருக்கலாம், ஏற்கனவே படிச்ச சூறால வரக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கலாம், ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கலாம். ஏற்கனவே படிச்ச சொற்களை அடிப்படையாக கொண்டு வாரதுதான் கூட. அப்ப கலிமத்து ஹிர்ரி மஅனாஹா என்று வந்தால், கலிமாண்டா சொல், ஹிர்ரி என்பது கவிதையில வந்திருக்கின்ற அந்த சொல், மானா என்பது மீனிங், கருத்து. மஅனாஹா, சரியா? அதனுடைய கருத்து என்ன? அப்ப கருத்து என்னன்னு கேட்டா கித்ததி. சரியா? ஹிர்ரி என்ற சொல்லில நாங்க எப்படி என்னுடைய பூனை என்று நாங்க மொழிபெயர்க்கிறோமோ, அதே போலதான் கித்தத்தி என்றாலும் கருத்து என்னுடைய பூனை. கித்தத்தி என்றாலும் கருத்து என்ன? என்னுடைய பூனை. சரி, இது முதலாவது கேள்வி. ரைட். 2வது கேள்வியை பாருங்க. பாருங்க 2வது கேள்விய. ஓகே ஓகே பாருங்க. யுஸப்பஹு அல் வஜ்ஹு ஃபி ஹாதா ஷிஅரி பி. சரியா? யுஸப்பஹு அல் வஜ்ஹு, யுஸப்பஹுல் வஜ்ஹு. யுஸப்பஹு இந்த சொல் வந்து எக்ஸாம் பேப்பர்ல வரக்கொள்ள ஹரக்கத்தெல்லாம் வராது. அப்ப நாங்க தான் ஹரக்கத் வச்சு வாசிக்கணும்.
இப்ப நான் இதுல வந்து யுஷப்பஹு வந்து வாசிக்கிறேன், அப்படித்தான் வாசிக்கணும். யுஷப்பஹு இப்ப லம்மத்தை அதெல்லாம் வராது. இத கருத்தை நீங்க விலகி கொண்டா சரி. யுஷப்பஹு என்ற கருத்து என்ன? உவமிக்கப்படுகின்றது, உவமிக்கப்படுகின்றது. அல் வஜ்ஹ் என்ற கருத்து என்ன? அல் வஜ்ஹ் என்றா முகம். முகம், முகம். முகம். ஓகே, அப்ப யுஷப்பஹுல் வஜ்ஹு முகம் உவமிக்கப்படுகின்றது, உவமிக்கப்பட்டுள்ளது, ஒப்பிடப்பட்டுள்ளது. யுஷப்பஹு என்றா ஒப்பிடப்பட்டுள்ளது. ஃபீ ஹாதா ஷிஅர், ஃபீ ஹாதா ஷிஅர் என்ற கருத்து என்ன? ஃபீ ஹாதா ஷிஅர் என்றா நாங்க பார்த்தோம். ஃபீ ஹாதா ஷிஅர் அப்படி என்ன கருத்து என்ன? இந்த கவிதை கீழ். இதை கொஞ்சம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணுங்க. ஃபீ ஹாதா ஷிஅர் இந்த கவிதை கீழ், ஃபீ ஹாதிஹில் கஸீதா, ஃபீ ஹாதல் பைத் எல்லாமே வந்து இந்த கவிதை கீழ் என்ற கருத்துல வரும். ஓகே, யுஷப்பஹுல் வஜ்ஹு ஃபீ ஹாதா ஷிஅர் இந்த கவிதை கீழ் முகம் ஒப்பிடப்பட்டுள்ளது. பி கொண்டு, பி என்ற கருத்துன்னா கொண்டு. அப்ப எதனை கொண்டு? அதான் கேள்வி. அங்கே இடைவெளி இருக்குது. எதனை கொண்டு உவமிக்கப்பட்டுள்ளது? சொல்லுங்க பார்க்க விடைய. அந்நமிரி. பின் அந்நமிரி. வெரி குட். ஓகே, அந்நமிரி, அந்நமிரி புலி. சரியா? அவ்வளவுதான் விட, அவ்வளவுதான் விட. நிறைய விளங்கினா? யுஷப்பஹுல் வஜ்ஹு முகம் உவமிக்கப்பட்டுள்ளது அல்லது ஒப்பிடப்பட்டுள்ளது. ஃபீ ஹாதா ஷிஅர் இந்த கவிதை கீழ், பின் நமிரி பி, பி என்ற இடைச்சொல் வந்திருக்குது, பி என்ற கொண்டு. அப்ப விட வரும் என்ன? அந்நமிர் புலி. அவ்வளவுதான், சிம்பிளாக விட எழுதலாம். அந்நமிர். சில நேரம் மேலேனா மானாண்டா கருத்து, மானாண்டா என்ன கருத்து, மீன். சரியா? ரைட். இல்ல சில நேரம் நீங்க பாருங்க, இப்ப இந்த இந்த வரி, இந்த வரி அவதானிங்களே, வலஹு வஜ்ஹுன் மிஸ்லன் நமிரி, வலஹு வஜ்ஹுன் அதற்கு ஒரு முகமுண்டு, மிஸ்லன் நமிரி புலி போல. அப்ப இந்த கேள்விக்கான விட யுஷப்பஹு என்ற சொல் தெரியாவிட்டால், யுஷப்பஹு என்ற சொல் தெரியாது, ஆனா அல் வஜ்ஹ் என்ற சொல் உங்களுக்கு தெரியும், கவிதையில வந்திருக்குது இல்லையா? இந்த இடத்துல வந்திருக்குது, வஜ்ஹுன் என்று வந்திருக்குது. வலஹு வஜ்ஹுன் மிஸ்லன் நமிரி. அப்ப நாங்க இந்த இடத்துல யுஷப்பஹு என்ற சொல்லுக்கான கருத்து எங்களுக்கு தெரியாமல் போனாலும் கூட, அந்த குறிப்பிட்ட கேள்விக்கான விடை எந்த இடத்துல இருக்குது என்றதை எங்களுக்கு என்ன செய்யலாம்? ஊகிக்கலாம், கெஸ் பண்ணலாம். அப்ப எங்க? பெரும்பாலும் இரண்டாம் வரையில தான் நிற்குது. ஏண்டா வஜ்ஹுன் என்ற சொல் இரண்டாம் வரையில தான் வந்திருக்குது. எனவே சில போது யுஷப்பஹு என்ற சொல்லுக்கு கருத்து தெரியாவிட்டால் அல்லது தனிச்சொல்லில விடை எழுதுவது எப்படி என்று தெரியாவிட்டால், நாங்க இந்த இரண்டாவது வரிய, இரண்டாவது கவி வரிய எழுதினாலும் புள்ளிகள் கிடைக்கும். எப்படி? வலஹு வஜ்ஹுன் மிஸ்லன் நமிரி. இப்ப பாருங்க, இப்ப இந்த வரிய இந்த இதனை விடையாக கொண்டு வாரேன். சரியா? வலஹு வஜ்ஹுன் மிஸ்லன் நமிரி என்று சொல்றேன். சரியா? இப்படி எழுதினா நீங்க பாருங்க, கவி வரிதான், ஆனா குறிப்பிட்ட விடை இருக்குது இல்லையா? இரண்டு விடை இருக்குது. ரைட். வலஹு வஜ்ஹுன் மிஸ்லன் நமிரி. இப்ப நமிர் என்ற சொல் அந்த இடத்துல வந்திருக்குது, எனவே புள்ளிகள் கிடைக்கும். சரியா? அப்ப எங்களுக்கு நேரடியாக ஒரு தனிச்சொல்லில விடையை கொடுக்கும். மேலும் அந்நமிர் புலி என்று சொல்ல மேலும் அது எங்களுக்கு கஷ்டமா இருந்தா, சில நேரம் கேள்விகளை புரிஞ்சு கொள்றதுல சிரமம் ஏதும் இருந்தால் எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றா, அந்த கவி வரி அப்படியே பார்த்தெழுதோ மேலும் வலஹு வஜ்ஹுன் மிஸ்லன் நமிரி என்று எழுதினா சரி. சரியா? உங்களோட மைக்கை மியூட் பண்ணி கொள்ளுங்களே. ரைட். ஓகே. அல்லது நீங்க இப்ப இப்ப தனிச்சொல்லில அந்நமிர் என்று எழுத மேலும் அல்லது கவிவரிய அப்படியே பார்த்து எழுத மேலும் பொருத்தமாக இருந்தால் சரி. அல்லது நீங்க என்ன செய்யலாம்? கேள்வியை எழுதி விடை எழுத மேலும். எப்படி? யுஷப்பஹுல் வஜ்ஹு ஃபீ ஹாதா ஷிஅர் அந்த எழுதி யுஷப்பஹு உவமிக்கப்படுகின்றது, அல் வஜ்ஹு
முகம். சரியா? ஃபி ஹாதா ஷிஅர், இந்த கவிதையில். அந்த கேள்வி அப்படியே எழுதுற. அவரை பின் நமிரி என்று எழுதுற. சரியா? இப்படி எழுதா மேலும். எப்படியோ சுருக்கமாக இருந்தாலும் சரி, விரிவாக இருந்தாலும் சரி, விட வந்தா ஒரு புள்ளிகள் கிடைக்கும். சரி, அந்நமீர். ரைட், ஓகே. அடுத்த மூணாவத பாருங்க. சரியா? ரைட். மூணாவது கேள்வி, பிமாதா துஷப்பஹுல் ஐனு. நான் போன வகுப்புல விளங்கப்படுத்தின பிமாதா என்பது பி சஹமாதா, பி சஹமாதா, பிமாதா. பி என்றா கொண்டு, மாதாண்டா என்ன. அப்ப பிமாதா என்ற கருத்து எதனை கொண்டு. துஷப்பஹு அல் ஐனு, துஷப்பஹு என்றா உவமிக்கப்படுகின்றது. இப்ப நீங்க பாருங்கோ, யுஷப்பஹு இங்க வந்திருக்குது, இங்க வந்து துஷப்பஹு வந்திருக்குது. ரெண்டாவது கேள்வியில யா வந்திருக்குது, மூன்றாவது கேள்வியில தா வந்திருக்குது. அது ஏன் என்றால் அது இலக்கணம், இலக்கியம் அல்ல. சரியா? அது ஏனென்றால் நான் சொல்லிட்டு போறேனே, அல் வஜ்ஹ் என்பது ஆண்பால் சொல், அந்நமீர் என்பது பெண்பால் சொல். சாரி, அல் ஐன் என்பது பெண்பால் சொல். அப்ப நீங்க யோசிக்கிறதுக்கும் என்னடா இது, மனித உறுப்புகள்லையும் ஆண்பால் சொல் பெண்பால் சொல் இருக்குதா கேட்டா எஸ். அரபு மொழியில மனிதனுடைய உறுப்புகள்லையும் ஆண்பால் சொல் இருக்குது, பெண்பால் சொல் இருக்குது. மனித உறுப்புகள்ல சோடியாக வரக்கூடியவை வந்து பெண்பால் சொற்களாக கொள்ளப்படும். இப்ப கண் சோடியாக வருது, 2 கண்கள் இருக்குது. காது, 2 காதுகள் இருக்குது. 2 கைகள் உள்ளன. சரியா? அப்ப அதெல்லாம் வந்து நாங்க பெண்பால் சொல்லாக பார்க்கிறது. அரபு மொழியில் அப்படி இருக்குது. சோடியாக இல்லாம ஒற்றைப்படையில வரக்கூடிய உறுப்புகளை பொறுத்தளவுல அது ஆண்பால் சொல். வஜ்ஹண்டா ஒன்றுதான் நிக்குது. அப்ப முகம். விளங்குறா அவளுக்கு? அப்ப அந்த அடிப்படையில தான் யா யுஷப்பஹுண்டு வந்திருக்குது, இங்க துஷப்பஹுண்டு வந்திருக்குது. இதெல்லாம் இலக்கணம், அரபி இலக்கணம். நாங்க இலக்கியம் தான் படிக்கிறது. யுஷப்பஹுன்னு வந்திருக்கலாம், துஷப்பஹுன்னு வந்திருக்கலாம், ஆண்பால வந்திருக்கலாம், பெண்பால வந்திருக்கலாம். அதை பத்தி நாங்க அலட்டி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு கருத்தை எடுக்கல் மாதிரி இருந்தா போதும், அவ்வளவுதான். ஓகே, கருத்து மட்டும் தான் எங்களுக்கு முக்கியம். அப்ப பிமாதா துஷப்பஹு அல் ஐனு, எதனை கொண்டு துஷப்பஹு உவமிக்கப்படுகின்றது. அல் ஐன், அல் ஐன் என்றா கண். அப்ப ரெண்டாம் கேள்வியிட அதே மெத்தட் தான் மூன்றாம் கேள்வி ஒன்றுதான். கேள்வியிட மெத்தட் அந்த கேள்வி கேட்கிற முறை வித்தியாசப்பட்டுக்கிறத அவதானிக்கலாம். ரெண்டாவது கேள்வியை பொறுத்த மட்டில அது ஒரு வாக்கியமாக, ஒரு வசனமாக வந்திருக்குது. சரியா? இடைவெளி நிரப்புற அமைப்புல. மூன்றாம் கேள்வியை பொறுத்தளவில் ஒரு கேள்வி அமைப்பில் அது வந்திருக்குது. பிமாதா, எதனை கொண்டு துஷப்பஹுல் ஐனு, கண் உவமிக்கப்படுகின்றது, கண் ஒப்பிடப்பட்டுள்ளது. என்ன விட வரும்? மிஸ்லன் நஸ்ர். மிஸ்லன் நஸ்ரி. ஓகே, ரைட். மிஸ்லன் நஸ்ரி, கழுகு போல. வெரி குட். அல்லது நீங்க அன் நஸ்ரி என்று மட்டும் எழுதான் மேலும். சரியா? கழுகு. அல்லது பின் நஸ்ரி, கழுகை கொண்டு, அப்படி எல்லாம் எழுதலாம். மிஸ்லன் நஸ்ரி என்ற கழுகு போல, அன் நஸ்ரண்டா கழுகு, பின் நஸ்ரி என்ற கழுகை கொண்டு. சரியா? அல்லது துஷப்பஹுல் ஐனு பின் நஸ்ரி என்று ஒழுக்கள் தான் மேலும். துஷப்பஹுல் ஐனு உவமிக்கப்பட்டுள்ளது பின் நஸ்ரி என்றுதான் மேலும். அல்லது துஷப்பஹுல் ஐனு, துஷப்பஹு அல் ஐனு பிமிஸ்லின் நஸ்ரி என்றுதான் மேலும். பிமிஸ்லி அன் நஸ்ரி. சரியா? பாருங்கப்பா, ஒவ்வொரு வடிவத்துல நீங்க விட எழுதலாம். அது இப்படித்தான் எழுதணும் என்று இல்ல. மிஸ்லன் நஸ்ரி, அன் நஸ்ரி, பின் நஸ்ரி, துஷப்பஹுல் ஐனு பின் நஸ்ரி, துஷப்பஹுல் ஐனு பிமிஸ்லின் நஸ்ரி. இவ்வாறு விடை எழுதக்கூடிய வடிவங்கள் வித்தியாசப்பட்டாலும் விடைக்குரிய அந்த சொல் வந்தால் போதும். என்ன சொல்? அன் நஸ்ர், கழுகு. அன் நஸ்ர் என்ற அந்த சொல் வந்தாலே உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். அன் நஸ்ர். சரியா? விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே, சரியா? அப்ப நீங்க விடைகளை எழுதக்கொள்ள அரபி இலக்கணங்கள் கவனத்தில் கொள்ளப்படுறது இல்லை. அந்த விட வந்தா உங்களுக்கு என்ன செய்யும்? புள்ளிகள் கிடைக்கும். சரி, அப்ப விளங்கினா? அப்ப இதே கேள்விய உதாரணமாக ரெண்டாவது கேள்விய எனக்கு மாத்தி இப்படி எழுதவும் மேலும். எப்படி? இப்ப உதாரணமா ரெண்டாவது கேள்விக்கு இது எப்படி? யுஷப்பஹுல் வஜ்ஹு ஃபீ ஹாதா ஷிஅர் பி இருக்குது. இதையே மூணாவது கேள்வி மாதிரி எடுக்கிறதா இருந்தா பிமாதா யுஷப்பஹு
அல் வஜ்ஹு என்று வார பிமாதா யுஷப்பஹுல் வஜ்ஹு கண் முகம் முகம் எதனை கொண்டு உவமிக்கப்பட்டுள்ளது என்று வார விளங்கினா அவளுக்கு. அதே போல மூணாம் கேள்வியை வந்து ரெண்டாம் கேள்வி வடிவத்துல மாற்றி எடுக்கும் மேலும் எப்படி வாரப்ப துஷப்பஹு அல் ஐனு ரைட் துஷப்பஹு அல் ஐனு في هذا الشعر بي இப்படி கேள்வி மாற்றி வரும் மேலும். அப்ப கேள்வி கேட்கிற மெத்தட் மாறினாலும் விட வந்து ஒன்றுதான். விளங்கினவளுக்கு விட வந்து ஒன்றுதான். சரியா? ரைட். ஓகே, நான் நாலாவது கேள்வியை பார்ப்போம். நாலாவது கேள்வியை வாசிங்க பார்க்க யாராவது. நாலாவது கேள்வியை வாசிங்க. என்ன தெரியுமா? يمشي الهر حول الشاعر. Very good. ஷாயிர். கைஃப யம்ஷி அல் ஹிர்ரு ஹவுல ஷாயிர். கருத்து என்ன? கைஃப யம்ஷி அல் ஹிர்ரு ஹவுல ஷாயிர். பூனை கவிஞரை எவ்வாறு சுத்தி வரும்? ரைட், வெரி குட். பூனை, அதான் நீங்க கருத்து சரி. பூனை கவிஞரை எவ்வாறு சுற்றி வரும். ஓகே, இப்ப கேள்வியில நான் ஒவ்வொரு சொல்லாக மொழிபெயர்த்தால் கைஃப எப்படி எவ்வாறு, யம்ஷி நடந்து செல்லும், அல் ஹிர்ரு பூனை, ஹவுல ஷாயிர் கவிஞரை சூழ, கவிஞரை சுற்றி. சரியா? கவிஞரை சுற்றி பூனை எவ்வாறு நடந்து செல்லும். அப்ப எப்படி நடந்து செல்லுமா? விட எப்படி வரும்? ஹானி ظهري. ஓகே, ஹானி அல்-ظهري. ஹானி ظهري. ஹானி ظهرன்னா கருத்து என்ன? ஹானி ظهرண்டா வளைந்த முதுகுடன். வளைந்த முதுகுடன். வளைந்த முதுகுடன். விளங்கினா அவளுக்கு? ஹானி என்ற கருத்து வளைந்த, அல்-ظهر என்ற கருத்து முதுகு. அப்ப ஹானி ظهري வளைந்த முதுகுடன். சரியா? ரைட். அப்ப விட ஆயிட்டானா சிம்பிளா விடைய சொல்லிட்டீங்க. நீங்க விரும்பினால் ரைட். ஓகே, கைஃபேண்டா எப்படி என்ற கருத்து அந்த கேள்விக்குரிய சொல்ல மட்டும் விட்டுட்டு அடுத்த பகுதியை நீங்க அப்படியே காப்பி பண்ணி என்ன, யம்ஷி அல் ஹிர்ரு ஹவுல ஷாயிர். யம்ஷி நடந்து செல்லும், அல் ஹிர்ரு பூனை, ஹவுல சுற்றி, அஷாயிர்னா கவிஞர். அப்ப யம்ஷி அல் ஹிர்ரு ஹவுல ஷாயிர் பூனை கவிஞரை சுற்றி நடந்து செல்லும். அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா விடை எழுதலாம். என்ன விட? ஹானி அல்-ظهري. ஹானி அல்-ظهري என்று எழுதினா சரி. வழங்கினா அவளுக்கு ஹானி அல்-ظهري. ரைட். ஓகே, அடுத்த அஞ்சாவது கேள்வியை வாசிங்க. அஞ்சாவது கேள்வியை வாசிங்க பார்க்க. ஐன யுஆதிபுல் பஹ்ரி. பஹர் அல்ல மஹல். ஐன யுதாஇபு அல் ஹிர்ரு. ஐன அல் ஹிர்ரு. ஐன யுதாஇபு அல் ஹிர்ரு. ஐன என்ன கருத்து என்ன? எங்கே. எங்கே. ஐன என்ன கருத்து? எங்கே. யுதாஇபு வண்டா கொஞ்சம் விளையாடும். ஏன்னா அல் ஹிர்ரு வண்டா பூனை. அப்ப பூனை வந்து எங்க கொஞ்சம் விளையாடும், எங்க கொஞ்சம் விளையாடுவதாக கவிஞர் சொல்லிக்கிறாரு. ஃபௌகல் ஹிஜ்ரி வஅலா சத்ரி. ஓகே, ஃபௌகல் ஹிஜ்ரி வஅலா கத்ஃபி வஅலா சத்ரி. வஅலா சத்ரி. ஓகே, அப்ப 3 இடங்கள் இருக்குது இல்லையா? அல் ஹிஜ்ர், ஃபௌகல் ஹிஜ்ர், வாலா கத்ஃபி சரியா ஷோல்டர் தோட்புயம், வாலா சதுரி நெஞ்சி. ரைட். ஓகே, இப்போ ஹிஜ்ரண்டா மடி, கத்ஃபண்டா தோட்புயம், சதுரண்டா நெஞ்சி. சரி, இப்போ ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல விட வந்திருக்குது. இருந்தாலும் நான் இப்போ சின்ன ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லிட்டு போறேன். இப்போ கவிஞர் தானே இந்த கவிதையை பாடுறாரு, ஹிர்ரி ஹிர்ரி என்று. ஹிர்ரி அண்டா என்னுடைய பூனை. இப்போ அரபு மொழியில புள்ளகள் சரியா, ஹிர்ரு நண்டா பூனை.
இதோட யா ஒன்றை இணைச்சா நாங்க எப்படி வாசிக்கிறோம் தெரியுமா? ஹிர்ரி என்று வாசிக்கிறோம் இல்லையா? ஹிர்ரி என்று வாசிப்போம். என்னுடைய பூனை. அன்னைக்கு நான் அவளுக்கு ஹிர்ருன் என்றா பூனை, அதோட நாங்க யாவொண்ட சுக்குன் செய்யப்பட்ட யாவொண்டு நினைச்சு கொண்டா ஹிர்ரி என்று சொல்லுவோம், என்னுடைய பூனை. அதே போல நாங்க 10ஆம் ஆண்டுல படிச்சதுதான் கித்தத்துன் நண்டா பூனை, இதோட யாவொண்டு நினைச்சா நாங்க எப்படி சொல்றது? கித்ததி என்று சொல்றேன், என்னுடைய பூனை கித்ததி என்று சொல்றேன். சரியா? அப்ப நாங்க ஒரு பேர் சொல்லுக்கு சுக்குன் செய்யப்பட்ட யாவொண்டு நினைச்சு கொண்டா அது என்னுடைய என்ற கருத்துல வார. ரைட்? அந்த அடிப்படையில என்ன பாருங்க, இப்ப கவிஞர் அவருடைய செல்ல பிராணியாகிய பூனையை பற்றி அவர் பாடுகிறார். ஹிர்ரி ஹிர்ரி ஹசனு ஷாரி என்று பாடுகிறார். அந்த அடிப்படையில அவர் பாடக்கொள்ள ஃபௌதாஇபுஹு ஃபௌகல் ஹிஜ்ரி, ஃபௌகல் ஹிஜ்ரி யா உண்டு இல்ல, ஃபௌகல் ஹிஜ்ரி மடிக்கு மேலே என்று சொல்றாரு. வாலா கத்ஃபி என்ற கருத்து என்னுடைய தோற்புயத்தின் மீது என்றுதான் நீக்குது. கத்ஃபி இந்த யா வந்திக்குது இல்லையா? அந்த யா வந்தா என்ன கருத்துல வார? என்னுடைய தோற்புயம் என்ன கருத்துல வார. நீங்க இது நான் சொல்றது பெரிய பிள்ளை ஒன்றல்ல, சரியா? நான் சும்மா சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த யாவை நீக்கினா வாலா கத்ஃபி அண்டிக்குது, வாலா கத்ஃபி, வாலா கத்ஃபி அண்டிக்குது தோற்புயத்தின் மீது. அதே போல இந்த இடத்துல இருக்கிற யாவை நீக்கினாலும் வாலா சதுரி நெஞ்சின் மீது என்று வரும். சரியா? நெஞ்சின் மீது. ஒன்றோ உங்களுக்கு என்ன செய்யலாம்டா, இந்த குறிப்பிட்ட சொல்லுக்கு அலிஃப்லாம சேர்க்கலாம். ரைட்? வாலல் கத்ஃபி வால சதுரி என்று சேர்க்கோம் மேலும். ஃபௌகல் ஹிஜ்ரி வாலல் கத்ஃபி வால சதுரி சேர்க்கணும் என்ற அவசியம் இல்லை. சரியா? நான் சொல்ற விளங்குதா? கட்டாயமாக நீங்க அதை சேர்த்துதான் எழுதணும், இல்லாட்டி முழுக்க பிள்ளை அப்படி என்று இல்ல, விட வந்திக்குது. இருந்தாலும் நான் ஒரு பாயிண்ட்டுக்காக சொல்லித்தாரேன். அப்போ உங்களுக்கு ஒன்று எப்படி எழுதலாம்? ஃபௌகல் ஹிஜ்ரி மடிக்கு மேலே, வஅலல் கத்ஃபி தோட்புயத்தின் மீது, வஅல சதுரி நெஞ்சின் மீது. அப்ப அந்த யாவை நீக்கி நாங்கள் அலிஃப்லாம் போட்டா இந்த கருத்துல வரும். அல்லது நீங்க இப்படியும் எழுதலாம். எப்படி? ரைட் ரைட் எப்படி எழுதுறண்டா? ஃபௌகல் ஹிஜ்ரி, ஃபௌகண்டா மேலே தானே, அல் ஹிஜ்ரண்டா மடி. ரைட்? வஅலா கத்ஃபிஹி, கத்ஃபிஹி என்ற அவருடைய தோற்புயத்தின் மீது. யாருடைய? அந்த கவிஞர். வஅலா கத்ஃபிஹி வஅலா சதுரிஹி, அவருடைய நெஞ்சின் மீது. சரியா? அதாவது நான் சொல்ற விளங்கி கொண்டா சரியா? இது நான் சொல்றது என்னண்டா, அதாவது நீங்க எழுதிய விட ஒன்றும் பிழை இல்லை, அந்த விடைய கொஞ்சம் திருத்தமாக இப்படியும் எழுதலாம் என்றதாக நான் சொல்லித்தரேன். சரியா? ஓகே. இப்போ ஃபௌகல் ஹிஜ்ரி வஅலா கத்ஃபிஹி வஅலா சதுரிஹி. இப்போ மேல நாங்க இந்த இடத்துல அலிஃப்லாம் போட்டோம். சரியா? வஅலல் கத்ஃபி வஅலா சதுரி என்று போட்டோம், யாவனை கிட்ட அலிஃப்லாம் போட்டோம். இந்த இடத்துல நாங்க அலிஃப்லாம் போடாம ரெண்டாவது விடையில இந்த ஹா, அந்த ஹாவை நாங்க நினைச்சோம், யாவுக்கு பதிலாக ஹாவை போட்டோம். இந்த ஹாவை போட்ட கருத்து என்ன? அவருடைய அல்லது அவனுடைய என்பதுதான் கருத்து. அப்ப கவிஞருடைய என்று வரக்கொள்ள வஅலா கத்ஃபிஹி வஅலா சதுரிஹி என்று வந்திருக்குது. சரியா? ரைட். விளங்கினா எல்லாருக்கும்? கிளியரா? சொல்றது என்னன்னு விளங்குச்சா எல்லாருக்கும்? ஓகே ரைட். ஓகே சரி ரைட். அடுத்த பாருங்க, ஆறாவது. கைஃப யுதாஇபு அஷ்ஷாயிரு மஅல் ஹிர்ரி. ரைட். ஆறாவது கேள்வியிட மொழிபெயர்ப்பு சொல்லலுமான்னு பாருங்க. கவிஞர் பூனையுடன் எப்படி கொஞ்சி விளையாடுவார்? வெரி குட். ஓகே. கவிஞர் பூனைக்குடன் எப்படி கொஞ்சம் விளையாடுவார்? கவிஞர் அஷ்ஷாயிர் என்ற கருத்து கவிஞர், மஅல் ஹிர் என்ற பூனையுடன், கைஃப என்ற எப்படி, யுதாஇபு கொஞ்சம் விளையாடுகிறார். இப்போ இதற்கான விடையும் கூட எப்படி வரும்? கைஃப யுதாஇபு அஷ்ஷாயிரு மஅல் ஹிர்ரி.
கவிஞர் பூனையுடன் எப்படி கொஞ்சி விளையாடுவார்? இதற்கான விடைய சொல்லுங்க பார்க்க. சொல்லுங்க பார்க்க. கைஃப யுதாஇபு அஸ்ஸாயிரு மஅல் ஹிர்ரி. கவிஞர் பூனையுடன் எப்படி கொஞ்சி விளையாடுவார்? இதற்கான விடையும் கூட மேல உள்ள வினாவுக்கான விடைய போலேதான் வரும். ஏன்னா அப்படித்தானே? ஓகே. ஃபௌகல் ஹிஜ்ரி, மடிக்கு மேல. சரியா? ஃபௌகல் ஹிஜ்ரி, அதை நாங்க டைப் பண்ணி கொண்டிருக்க தேவையில்ல. இதே விட தானே ஃபௌகல் ஹிஜ்ரி வாலல் கத்ஃபி வாலா சதுரி, அவ்வளவுதான். சரியா? கைஃப யுதாஇபு அஸ்ஸாயிர் மஅல் ஹிர்ரி, அதாவது எங்க வச்சு கொஞ்சி விளையாடு என்று வராம கைஃப யுதாஇபு, எப்படி கொஞ்சி விளையாடுவார் என்று வந்திருக்குது. ரைட். அப்ப கைஃப யுதாஇபு அஸ்ஸாயிரு மஅல் ஹிர்ரி, கவிஞர் பூனையுடன் எவ்வாறு எப்படி கொஞ்சி விளையாடுகிறார் என்று சொன்னா, அவரை மடிக்கு மேல வச்சு, வாலல் கத்ஃபி தோற்புயத்தின் மீது வச்சு, வால சதுரி நெஞ்சின் மீது வச்சு கொஞ்சி விளையாடுவார். ஓகே. அப்ப ஃபௌகல் ஹிஜ்ரி வாலல் கத்ஃபி வால சதுரி. சரியா? விளங்கினா அவளுக்கு? ஓகே. ஓகே சார். சரி. அது நீங்க இப்படியும் எழுதலாம். எப்படி? கைஃப என்ற சொல்ல விட்டுட்டு அப்புறம் யுதாஇபு ஷாயிரு மஅல் ஹிர்ரி, அந்த கேள்வியில் உள்ள மற்ற பகுதிகளை கீழே கொண்டு வர்றது. ஏன்னா யுதாஇபு ஷாயிரு மஅல் ஹிர்ரி, கவிஞர் பூனையுடன் கொஞ்சி விளையாடுகிறார். எப்படி? ஃபௌகல் ஹிஜ்ரி வாலல் கத்ஃபி வால சதுரி. ஃபௌகல் ஹிஜ்ரி வாலல் கத்ஃபி வால சதுரி அங்கு எழுதுறது. ரைட். ஓகே. ஏழாவது கேள்வி. ஏழாவது கேள்வியை வாசிங்க. ماذا يفعل الهر إذا لقي الفأر؟ ماذا يفعل الهر إذا لاقى الفأر؟ ரைட். ماذا يفعل الهر إذا لاقى الفأر? கேள்விக்கான கருத்து தெரியுமா? ماذا يفعل الهر إذا لاقى الفأر? எலியை கண்டால் பூனை என்ன செய்யும்? வெரி குட். எலியை கண்டால் பூனை என்ன செய்யும்? மாதா என்ன, யஃஅலு செய்யும், அல் ஹிர்ரு பூனை. அப்ப இந்த சொல் வந்து உங்களுக்கு புதுசா இருக்குமோ தெரியாது, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. யஃஅலு அண்டா செய்கிறது, செய்யும் அல்லது செய்கிறான், அந்த அந்த கருத்துக்கள்ல வாரது. இப்ப ஹிர் அண்டா பூனை தானே, எனவே செய்யும் என்ற கருத்துல வரும். மாதா யஃஅலுல் ஹிர்ரு, பூனை என்ன செய்யும், இதா லாகா அல் ஃபஅர, எலியை சந்தித்தால் அல்லது எலியை கண்டால் என்ன செய்யுமா? யாது ஹாலன் ஹல்ஃபல் ஃபாரி. يعدو حالا خلف الفأر. يعدو حالا خلف الفأر. வழங்கினா يعدو حالا خلف الفأر, உடனடியாக எலிக்கு பின்னால் விரைந்து ஓடும். சரியா? அப்ப அந்த கேள்விக்கெல்லாம் விட கஷ்டப்பட தேவையில்லை. இப்ப நீங்க கவிதையில பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நாங்க அதுக்கு முன்ன பார்த்த கவிதையும் ஃபௌதாஇபுஹு ஃபௌகல் ஹிஜ்ரி வஅலா கத்ஃபி வஅலா சதுரி. அப்ப அந்த உதாயிபு என்ற சொல், அதை வச்சு எங்களுக்கு என்ன செய்யலாம், நாங்க கடைசியா பார்த்த 2 வினாக்களுக்குமான விடைகளை கண்டுபிடிக்கலாம். அதே போல இதுல பாருங்க, ஃபைதா லாகா ஃபஅரன் யஜ்ரி என்றிக்குது. கேள்வியில் என்னிக்குது? மாதா யஃஅலுல் ஹிர்ரு இதா லாகா அல் ஃபஅர. ரைட். அப்ப லாகா என்ற சொல் இந்த இடத்துல வந்திருக்குது இல்லையா? எனவே பெரும்பாலும் இந்த பகுதிக்குள்ளதான் என்ன கேள்விக்கான விட வரும். அப்ப லாகா ஃபஅரன் அண்டிக்குது கேள்வியில. அப்ப அதே சொற்களை நாங்க கவிதையில தேடினா எந்த இடத்துல அந்த சொற்கள் இருக்குமோ அந்த கவி வரியிலையோ அல்லது கவி வரிக்கு அடுத்ததாக உள்ள வரியிலையோ நிச்சயமாக விடை இருக்கும். ரைட். அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஃபைதா லாகா ஃபஅரன் யஜ்ரி, ஓடுகின்ற எலியை. விட வந்து எஜ்ரி என்று வராது இல்லையா? இந்த எஜ்ரி என்பது ஃபஅரன், அதாவது எஜ்ரி என்றா ஓடுகின்றது. ஃபஅரன் எஜ்ரி என்ற கருத்து ஓடுகின்ற எலியை, ஓடுகின்ற எலியை அது கண்டால் சந்தித்தால் என்ன செய்யுமாம்? யஅது ஹாலன், உடனடியாக விரைந்து வேகமாக ஓடும், ஹல்ஃபல் ஃபஅரி, எலிக்கு பின்னால், எலிக்கு பின்னால் உடனடியாக விரைந்து ஓடும். சரியா? அதுதான் விடையாக வரும்.
விளங்கினா அவளுக்கு யஅது ஹாலன் ஹல்ஃபல் ஃபக்ரி. சரி, 8வது கேள்வியை வாசிங்க. اذكر عنوانا مناسبا لهذا البيت. கருத்து என்ன? இந்த கவிதைக்கான பொருத்தமான தலைப்பை இடு. என்ன தலைப்பு? ஹிர்ரி. ஓகே, ஹிர்ரி. சரியா, பொருத்தமான தலைப்பு ஹிர்ரி, என்னுடைய பூனை. ஓகே, அல்லது இன்னும் ஒரு சொல்லணும்னு நான் சொல்லித்தாரேன். ஹயவானி, ஹயவானி அல் அலீஃப். அரபு தெரிஞ்சாக்கள் இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா, இங்கே அரபு படிக்கிறாக்களும் இருப்பாங்க தானே. ஹயவானி அண்டா என்னுடைய மிருகம், அல் அலீஃப் அண்டா பரிச்சயமான, அந்த கருத்தில் எடுக்கிறதில்ல. ஹயவானி அல் அலீஃப் அண்ணா கருத்து என்னுடைய செல்ல பிராணி. ஹயவானி அல் அலீஃப், என்னுடைய செல்ல பிராணி. இதெல்லாம் எல்லாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நான் சும்மா மேலதிகமாக சொல்லி தரது. ஹிர்ரி என்றதுனா போதும். ஓகே, அது தாராளமாக போதுமா. ஹிர்ரி பெரும்பாலும் கவிதையிட தலைப்பு வந்து கவிதையின் ஆரம்பத்திலேயே வரும். அந்த வகையில் இப்போ இந்த கவிதையிட தலைப்பும் வந்து ஆரம்பிக்கிறதோட இருக்குது. ஹிர்ரி ஹிர்ரி ஹசனு ஷாரி என்று வருது. அப்போ எனவே ஹிர்ரி என்பது தான் தலைப்பாக வரும். ஓகே ரைட். அடுத்தது 9வது தேவல்ல 10வது பாருங்க. கவிதைக்கு இடம்பெற்றுள்ள பூனைக்கின் உறுப்புகளுடன் தொடர்பான சொற்கள் 4 தருக. என்ன சொற்கள் இருக்குது பூனையோட உறுப்பு? அஷ்ஷிரி, அந்நமிரி, அந்நஸ்ரி, அவ்வஹரி. ஷேர். ஓகே, அந்நமிரண்டா புலி இல்லையா? சாரி, வஜ்ஹுன் ஐனுன். வஜ்ஹுன் ஐனுன். அடுத்தது அவ்வஹரி, அல்லாஹிர். ஓகே ரைட். வேற ஏதாவது இருக்குதா? இல்லைனா ஷேர், ஷேரண்டா சாரி ஹசனு ஷார், ஷாரண்டா என்ன முடி. ரைட். வஜ்ஹண்டா முகம், ஐனண்டா கண், லஹரண்டா முதுகு. சரியா, அப்ப இந்த சொற்களை நீங்க எழுதுனா சரி. ஓகே ரைட். இது கிளியரா இப்ப எல்லாருக்கும்? ரைட். இதுல எதுவும் டவுட் இருக்குதா? இல்ல. ஓகே, சம்லா மீனிங் கேட்டுக்கிறீங்கம்மா. எதுக்கு மீனிங் கேட்டுக்கிறீங்க? ஓகே சரி ரைட். அப்ப ஹிர்ரி ஹிர்ரி ஹசனு ஷாரி என்ற கவிதையை நாங்க பார்த்துட்டோம். அடுத்து என்ன, மஹ்பூபத்துன் என்று ஆரம்பிக்கின்ற இந்த கவிதை. இந்த கவிதையும் நாங்க சென்ற வாரம் பார்த்தோம். சரியா, ரைட். நான் ஒரு முறை உங்களுக்கு இத கவிதையிட மொழிபெயர்ப்ப சொல்லி காட்டுறேன். அதான் சொல்லிட்டா? ஓகே, அதான் முடியட்டுமா? ரைட். ஓகே ரைட். அப்ப நாங்க கடைசியாக படிச்ச 2வது கவிதை என்ன, மஹ்பூபத்துன் என்ற இந்த கவிதையை நான் கேள்விகளை பார்க்கறதுக்கு முன்னுக்கு ஒரு முறை மொழிபெயர்ப்பு செய்கிறேன் பாருங்க. ரைட். ஓகே பாருங்க. மஹ்பூபத்துன் முதவ்வரத்துன் மன்ஃபூஹத்துன் முகவ்வரத்துன். மஹ்பூபா முதவ்வரா. மஹ்பூபாண்டா அனைவராலும் விரும்பப்படக்கூடியது, எல்லோராலும் நேசிக்கப்படக்கூடியது, விருப்பத்துக்குரியது. முதவ்வரா, முதவ்வரான்னா கருத்து வட்ட வடிவமானது. மன்ஃபூஹா அண்ணா கருத்து ஊதப்பட்டது. முகவ்வரா அண்ணா கருத்து சுற்றப்பட்டது. மஹ்பூபா, முதவ்வரா, மன்ஃபூஹா, முகவ்வரா. ரைட். தியாபுஹா மின் ஜில்த், தியாபுஹா மின் ஜில்த், அதனது ஆடை தோலினால் ஆனது. தியாபுஹா மின் ஜில்த், அதனது ஆடை தோலினால் ஆனது. லா தஸ்தகி மின் பர்த், லா தஸ்தகி முறையிட மாட்டாது. மின், லா தஸ்தகி மின் முறையிட மாட்டாது. பர்த், பர்தண்டா குளிர். லா தஸ்தகி மின் பர்த்,
அது குளிர் குறித்து முறையிடாது. குளிராக இருக்குது என்று சொல்லி என்ன செய்யாது, கம்ப்ளைண்ட் பண்ணாது, முறையிடாது. ஃபி ஜௌஃபிஹா ஹவா, அதனுள்ளே காற்று இருக்கும். ஃபி ஜௌஃபிஹா ஹவா, அதனுள்ளே ஹவா, ஹவாண்டா காற்று, காற்று, காற்று இருக்கும். வஃபீஹி லைஸமா, மேலும் அதில் தண்ணீர் இல்லை. மேலும் அதில் என்ன இல்லை? தண்ணி இல்லை, நீர் இருக்காது. நஃரிபுஹா ஃபதஹ்ரிபு, நஃரிபுஹா நாம் அதற்கு அடிப்போம், ஃபதஹ்ரிபு எனவே அது விருண்டு ஓடும். இப்ப நாங்க ரெண்டையும் சேர்த்து இப்படி மொழிபெயர்க்கலாம். நஃரிபுஹா ஃபதஹ்ரிபு, நாம் அதற்கு அடித்ததும் அது என்ன செய்யும்? விரண்டு ஓடும், வெருண்டோடும். சரியா, வெருண்டு ஓடும். லாகின்னஹா லா தக்லபு, என்றாலும் அது கோபப்பட மாட்டாது. லாகின்னஹா, என்றாலும் அது லா தக்லப், கோபப்படாது, கோபமடையாது. தன்சாபு ஃபில் மைதானி, மைதானத்தில் அது ஓடி செல்லும், மைதானத்தில் அது செல்லும், ஓடி செல்லும். ஃபி அர்ஜுலில் ஃபதயானி, அர்ஜுலண்டா கால்கள், பாதங்கள், கால்கள். அல் ஃபதயான் என்றாகினா வாலிபர்கள், இளைஞர்கள். அப்ப இளைஞர்களுடைய கால்களுக்கிடையே மைதானத்தில் அது என்ன செய்யுமாம்? ஓடி செல்லும். வதன்சனா கஸ்ஸமக, அது மீனை போன்று வளைந்து செல்லும், மீனை போன்று வளைந்து நெளிந்து செல்லும். பத்துருத்தமா பிஷபக, சபகாண்டா வலை, துருத்தமாண்ட கருத்து என்ன? எறியப்படும். அப்ப வதன்சனா கஸ்ஸமகதி பத்துருத்தமா பிஷபகதி, மீனை போன்று வளைந்து சென்று அல்லது வளைந்து சென்று வலையில் என்ன செய்யப்படும்? எறியப்படும், வலையில் எறிந்து விடும். சரியா? அஸ்ரி, விரை, வகுல் கூறு. அப்ப அஸ்ரி வகுல், விரைந்து கூறு, விரைந்து சொல். லீ என்றா எனக்கு, இஸ்மஹாண்டா அதனது பேரு. அஸ்ரி வகுல் லீ இஸ்மஹா, அதனது பேரு விரைவாக எனக்கு நீ சொல்லு, அவசரமா சொல்லு, விரைந்து கூறு. இங்குந்த கது அரப்தஹா, நீ அதனை அறிந்திருந்தால், நீ அதனை அறிந்திருந்தால். சரி, ஓகே. அப்ப இந்த கவிதையை நாங்க சென்ற வாரம் பார்த்தோம். என்ன ஓகே, உங்களுக்கு அதுல எதுவும் டவுட் இருக்கிறா கவிதையில? இல்ல, ரைட், ஓகே, சரி. இப்ப கவிதையில வந்திருக்கின்ற சில வினாக்களை நாங்க பார்ப்போம். முதலாவது வினா வாசிங்க பார்க்க. ஒன்ஸ் மோவா, இன்னொரு முறை மொழிபெயர்க்கணுமா? ரைட், குயிக்கா பாருங்க. மஹ்பூபத்துன், விரும்பப்படக்கூடியது. முதப்பரத்துன், வட்ட வடிவமானது. மன்பூகத்துன், ஊதப்பட்டது. முக்கவரத்துன், சுற்றப்பட்டது. சியாபுஹா மின் ஜில்த், அதனது ஆடை தோலினால் ஆனது. ஜில்தண்டா தோல், என்ன லான வரும்? பாம்புலானவ. சரியா, தோலினால் ஆனது. லா துஸ்தகி மின் பருத், அது குளிர் குறித்து முறையிடாது. ஜௌஃபிஹா ஹவா, அதனுள்ள காற்று இருக்கும். நஃபீஹி லைஸமா, மேலும் அதில் நீர் இருக்காது. நஃரிபுஹா ஃபதஹ்ரிபு, நாம் அதற்கு அடித்ததும் அது வெருண்டு ஓடும். லாகின்னஹா லா தக்லபு, என்றாலும் அது கோபப்படாது. தன்சாபு ஃபில் மைதானி ஃபி அர்ஜுலில் ஃபதயானி, மைதானத்தில். ஆமா, பரத், பருதண்டா குளிர், 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 கோல்ட், குளிர். கூதல் என்று சொல்றோம் நாங்க, குளிர், குளிரா இருக்குது என்று சொல்லி அது முறையிடாது. லா துஸ்தகி மின் என்ற கருத்து கம்ப்ளைண்ட் பண்ற, முறையிட மாட்டாது, முறையிடாது. லா துஸ்தகி மின், முறையிட மாட்டாது. பர்தண்டா குளிர். சரி, அப்ப தன்சாபு ஃபில் மைதானி ஃபி அர்ஜுலில் ஃபதயானி, மைதானத்தில் இளைஞர்களுடைய கால்களுக்கிடையே அது என்ன செய்யும்? ஓடி செல்லும். வதன்சனா கஸ்ஸமகதி ஃபதுர்தமா ஃபிஷ்ஷபகதி, மீனை போன்று வளைந்து சென்று, சரியா, வலையில் எறியப்படும். ரைட். அப்ப இது என்ன பந்துன்றது உங்களுக்கு தெரியும். நான் போன கிழமை பார்த்தோம் இல்லையா, ஃபுட்பால் இல்லையா, காட்பந்து. அந்த ஃபுட்பாலுக்கு நீங்க அது கிக் பண்றத நீங்க பார்த்துருப்பீங்க டிவிகள்லையும். அது அந்த ஃப்ரீ கிக் கிடைக்கிற நேரம் எல்லாம் அடிக்கிற சொட்டுகளை பார்த்தோன்னு சொன்னா அது நேரா போகாது, அது வளைந்துதான் போகும் இல்லையா பெரும்பாலும். அந்த அந்த சொட்டுகளை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. அப்படித்தான் சொல்லிக்கிறேன்.
மீனை போன்று வளைந்து சென்று வலையில் எறியப்படும். அஸ்ரியா விரை, வகுல் கூறு. அஸ்ரி வகுல் விரைந்து கூறு, லீ எனக்கு, இஸ்மஹா அந்த கருத்து அதனது பெயரை, இங்குந்த கது அரப்தஹா நீ அதனை அறிந்திருந்தால். சரி, ஓகே. அப்ப இதுதான் இந்த கவிதை இப்ப விளங்கி இருக்கும். ஓகே, இப்ப கேள்விகளை பார்ப்போம். முதலாவது கேள்வி வாசிங்க பார்க்க. முதலாவது கேள்விய كيف يكون ثيابها கைஃப யகூனு சியாபுஹா, கருத்து என்ன கருத்து என்ன? ஆடை எப்படி இருக்கும்? அதனது ஆடை எப்படி இருக்கும்? ஏன்னா கைஃப யகூனு சியாபுஹா, அதனது ஆடை எப்படி இருக்கும். அப்ப கைஃபண்டா எப்படி, சியாபுஹாண்டா அதனது ஆடை. அப்ப இடையில வந்திருக்கின்ற யகூனு என்ற சொல் ஒரு புதிய சொல். நாங்க இப்ப கேள்வியில தெரியாத சொல் வந்தாலும் கூட தெரிந்த சொற்களை வச்சு வினாவுக்கான கருத்தை நாங்க எடுத்துக்கொள்ளணும். இப்ப கைஃபண்டா எப்படி, சியாபுஹாண்டா அதனது ஆடை. அப்ப அதனது ஆடை எப்படி இருக்கும் என்றதான் கருத்து. அப்ப யகூனுண்டா இருக்கும். எப்படி இருக்குமா சொல்லுங்க பார்க்க விடைய. சியாபுஹா மின் ஜில்த். வெரி குட். ஓகே, சியாபுஹா அதனது ஆடை, சியாபுஹா மின் ஜில்த் தோலினால் இருக்கும். சரியா? நீங்க ஜில்த் அண்டு மட்டும் எழுதான் மேலும், தோல் அண்டு மட்டும் எழுதான் மேலும், மின் ஜில்த் அண்டு எழுதான் மேலும். மின் ஜில்த் தோலினால் ஆனதாக இருக்கும். விளங்கினா? ஓகே, அப்ப நீங்க ஜில்த் அண்டு மட்டும் எழுதலாம், தோல் அண்டு எழுதலாம். கைஃப யகூனு சியாபுஹா அதனது ஆடை எப்படி இருக்கும், தோல். மின் ஜில்த் தோலினால் அண்டு இருக்கும். அல்ல சியாபுஹா மின் ஜில்த் கவிதையில வந்திருப்பது போன்று சியாபுஹா மின் ஜில்த் அதனது ஆடை தோலினால் ஆனது என்று எழுதவும் வேணும். அல்லது நீங்க கேள்வியில் இருக்கின்ற கைஃப என்ற சொல்லை விட்டுட்டு யகூனு என்ற சொல்லை இணைத்து கொண்டு என்ன செய்யலாம், உங்களுக்கு விடையாக எழுதலாம். யகூனு சியாபுஹா மின் ஜில்த், யகூனு சியாபுஹா மின் ஜில்த். அப்ப பாருங்க, அந்த படிப்படியாக விடையிட அளவைகளுக்கு என்ன செய்யலாம், கூட்டிட்டு போகலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. விட வரணும் என்ன, ஜில் தண்டு வந்தா சரி. இந்த இடத்துலயும் ஜில் தண்டிக்குது, இங்கேயும் ஜில் தண்டிக்குது, இங்கேயும் ஜில் தண்டிக்குது, இங்கேயும் ஜில் தண்டிக்குது. எல்லாம் கருத்து என்ன, ஆடை. இந்த தோல் என்பதுதான் கருத்து. ஓகே, அப்ப சியாபுஹா மின் ஜில்த் அதனது ஆடை தோலினால் ஆனது. ரைட், ஓகே. இரண்டாவது கேள்வி. ரைட், இரண்டாவது கேள்வியை பாருங்க. இரண்டாவது கேள்வி சொல்லுங்க. இரண்டாவது கேள்விய யகூனு ஒண்டா இருக்குமா, யகூனு ஒண்டா இருக்கும் அல்லது காணப்படும். சரியா? ரைட். இரண்டாவது கேள்வி. மாதா யகூனு ஃபீ ஜௌஃபில் குரானா பந்து. சரியா? மாதா யகூனு ஃபீ ஜௌஃபில் குரா, மாதாண்டா கருத்து என்ன? மாதா என்ன. ஓகே, ஃபீ ஜௌஃபில் குரா அண்டா கருத்து, ஃபீ ஜௌஃபி அல் குரா, குராண்டா பந்து, ஃபீ ஜௌஃபில் குராண்டா பந்தினுள்ளே என்ன யகூனு இருக்கும். அல்லைனா மாதா யகூனு ஃபீ ஜௌஃபில் குரா, பந்தினுள்ளே என்ன இருக்கும், ஹவாவுன் காற்று. அல்லைனா அவளுக்கு. அல்லது கவிதையில் இருப்பது போல ஃபீ ஜௌஃபிஹா ஹவா, அல்ல அது பூரணமான விட. சரியா? ஃபீ ஜௌஃபிஹா ஹவான்னு எழுதுறது பூரணமான விட. ஃபீ ஜௌஃபிஹா ஹவா, அதனுள்ளே காற்று இருக்கும். ஃபீ ஜௌஃபிஹா ஹவா, அதனுள்ளே காற்று இருக்கும். விளங்கினா இப்போ உங்களுக்கு?
ரைட். அதே போல இப்ப நான் சொன்ன மாதிரி மாதா என்ன என்றதான கருத்து. சரியா? அப்ப இங்கன வந்து அதான் எங்களுக்கு அடுத்த பகுதியை அப்படியே கொண்டு வந்து விட எழுத மேலும். யகூனு ஃபி ஜௌஃபில் குரா, யகூனு இருக்கும், ஃபி ஜௌஃபில் குரா பந்தினுள்ளே இருக்கும். என்ன இருக்கும்? ஹவா, காற்று. விளங்கினா? அப்படியும் விட எழுதலாம். ஹவாண்டு மட்டும் எழுத மேலும், காற்று என்று ஃபி ஜௌஃபியா ஹவா என்று எழுத மேலும், அதனுள்ளே காற்று இருக்கும் என்று எழுத மேலும். யகூனு ஃபி ஜௌஃபில் குரா ஹவா, பந்தினுள்ளே காற்று இருக்கும். சரி, ஓகே. மூணாவது கேள்வி வாசிங்க பார்க்க. மூணாவது கேள்விய. மிம்ம லா யஸ்தகில் குரா. ரைட். மிம்ம லா தஸ்தகி அல் குரா. கேள்வி விளங்கினா அவளுக்கு? மிம்ம லா தஸ்தகி அல் குரா. சும்மா கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்க. கேள்வி எப்படி நீங்க விளங்கிக்கிறீங்களோ அதை சொல்லுங்க பார்க்க. பந்து எதை பற்றி முறையிடாதா? பந்து எதை பற்றி முறையிடாது. பந்து எது குறித்து முறையிடாது. வெரி குட், ஓகே. அப்ப பந்து எதை பற்றி அல்லது எது குறித்து முறையிடாது என்று சொல்லி வந்திருக்கிற? மின் பர்தின். வெரி குட், ஓகே. மின் பர்தின். ஓகே. லா தஸ்தகி மின் பர்தின். அப்ப மிம்ம அண்டா கருத்து மின் சஹமா, மின் சஹமா. சரியா? அதுதான் மிம்ம என்று வந்திருக்குது. ஆனா இப்ப அது கட்டாயமா அவங்களுக்கு அது என்ன கருத்துல வரும் என்று தெரிஞ்சு கொள்ளணும் என்ற அவசியம் ஒன்றும் இல்லை. கேள்வியை விளங்கி கொண்டா போதும். இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்குது. மிம்மலா தஸ்தகி அல் குரா அண்டா கருத்து நீங்க படிச்சா லா தஸ்தகி மின் பருத்துன்னு படிச்சுக்கிறீங்கன்னா, லா தஸ்தகி மின் பருத். லா தஸ்தகி என்ன? முறையிடாது. மின் பருத் குளிர் குறித்து. அப்ப கேள்வி உங்களுக்கு விளங்கிக்குது. என்ன? பந்து எதை பற்றி அல்லது எது குறித்து முறையிடாது என்று வந்தால் மின் பருத். அதுதான் விட. ஓகே. அல்லது நீங்க தனிச்சொல்லாக பருதன்னு மட்டும் எழுத மேலும். பருத் குளிர் அல்லது மின் பருத். அல்லது அந்த கவிதையில் இருப்பது போல லா தஸ்தகி முறையிடாது மின் பருத். வழங்கினா லா தஸ்தகி மின் பருத் அந்த எழுதுவோம் மேலும். ஓகே. லா தஸ்தகி மின் பருத் குளிர் குறித்து முறையிடாது. ரைட், ஓகே. நாலாவது கேள்வியை வாசிங்க. விளங்கல. ரைட். அதாவது இப்ப நாங்க கவிதையில பார்த்தோம் தானே மகன். அதுல லா தஸ்தகி மின் பருதண்டு இதை பாருங்களேன். ஓகே. லா தஸ்தகி மின் பருதின். சரி, தூக்கம் சார். உங்களுக்கு தூக்கம் வரனா? ஹைர், ஓகே. சரி, பாருங்க. இப்ப கதைங்க. நீங்க விடைய சொன்னா தூக்கம் வராது. விடைய சொல்லிட்டு போங்களே அப்படியே. ரைட், ஓகே. லா தஸ்தகி மின் பருத். லா தஸ்தகி மின் பருத் என்ன கருத்து? என்ன? முறையிடாது. லா தஸ்தகி மின் என்ற கருத்து முறையிடாது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. லா தஸ்தகி மின் என்ற கருத்து என்ன? முறையிடாது. பர்தண்டா குளிர். லா தஸ்தகி மின் பருத் குளிர் குறித்து முறையிடாது. குளிர் குறித்து முறையிடாது. கேள்வி என்ன? கேள்வி பாருங்க. மிம்ம மிம்ம லா தஸ்தகி அல் குரத்து. சரியா? மிம்ம என்றா எது குறித்து? அதுதான் கருத்து. சரியா? எது குறித்து? இப்ப நான் அரபு மொழியை விளங்கப்படுத்த போனா இன்னும் தூக்கம் வரும். சரியா? இப்ப அதாவது அரபு மொழியில இப்ப இஸ்தகா தஸ்தகி என்ற சொல் வந்தால் மின் என்ற இடைச்சொல் கட்டாயம் வரும். சரியா? இப்ப லா தஸ்தகி என்று வந்தால் மின் என்பது கட்டாயம் வரும். அப்ப கேள்வியாக கேட்க கொள்ள மின் என்ற சொல்லையும் பயன்படுத்திதான் கேள்வி கேட்கணும். அது நான் இப்ப விளங்கப்படுத்த போனா அது கஷ்டமாகும். அதனால நான் அந்த கேள்விக்கான மொழிபெயர்ப்ப ஓலிக்கே சொல்ல சொன்னேன். எப்படி? மிம்மலா தஸ்தகி அல் குரான்டா கருத்து என்னன்னு கேட்டேன். அப்ப நீங்க யாரோ சொன்னீங்க இல்லையா? பந்து எதை பற்றி முறையிடாது. அதுதான் கேள்வி. அப்ப கேள்வி விளங்கிக்குது. அப்ப உங்களுக்கு கேள்வி விளங்கியலுமா இருந்தா அதுல இருக்கின்ற இலக்கணங்கள் என்ன அதெல்லாம் விளங்கி கொள்ள வேண்டும்னு அவசியம் ஒன்று இல்லை. ஓகே. அப்ப மிம்மலா தஸ்தகி அல் குரா பந்து எதை பற்றி முறையிட மாட்டாது. அப்ப நீங்க விடை எழுத கொள்ள மின் பருதன்னு எழுதலாம். குளிர் குறித்து, குளிரை பற்றி எழுதலாம். பருதண்ட சொல்ல மட்டும் பயன்படுத்த எழுத மேலும். பருதண்டா குளிர். அல்லது கவிதையில இருப்பது போல லா தஸ்தகி மின் பருதன்னு எழுத மேலும். சரியா? பந்து குளிர் குறித்து முறையிடாது, குளிரை பற்றி முறையிடாது என்று எழுத மேலும்.
சரியா மகன் சாதிர் விளங்கினா விளங்கினா எங்க ஆளை காணல விளங்கினா மகன் ரைட் சரி ஓகே நாலாவது கேள்வி சொல்லுங்க பார்க்க நாலாவது கேள்வி என்ன ماذا نضرب في الميدان மாதா நகுரிபு ஃபில் மைதான் கருத்து என்ன இப்ப ஒவ்வொரு சொல்ல மைதானத்தில் மைதானத்தில் என்ன ماذا نضرب في الميدان எஸ் மாதா நகுரிபு ஃபில் மைதான் மைதானத்தில் நாம் என்ன விளையாடுவோம் சரி இப்ப நகுரிபு என்ன சொல் வந்திருக்குது நகுரிபுன்னா நாம் என்ன கருத்துல வாரதா நகுரிபு என்ன விளையாடுவோம் சொல்லுங்க பாக்க என்ன விளையாடுவோம் அதுல குரத்தல் கதம் சரியா அல் குரான் எழுதலாம் பந்து ஓகே அல் குரான கருத்து பந்து அல்லது குரத்துல் கதம் ஃபுட்பால் குரத்துல் கதம் கருத்து என்ன ஃபுட்பால் ஓகே அல் குரா அல்லது குரத்துல் கதம் இது வந்து ஒரு கேள்விக்கான விடையை வந்து நீங்க நேரடியாக தேடினா இருக்காது ஆனா சில நேரம் இப்படியான கேள்விகளும் வர வாய்ப்பிக்குது என்றதால தான் நான் அந்த கேள்வியை போட்டேன் மாதா நகுரிபு ஃபில் மைதான் என்ன விளையாடுவோம் அல்ல எதற்கு அடிப்போம் என்ன மாதா நகுரிபு ஃபில் மைதான் மைதானத்தில் நாம் எதனை அடிப்போம் நகுரிபு நகுரிபு என்ற சொல்ல நகுரிபு என்றால் நாம் அடிப்போம் மாதா நகுரிபு நாம் என்ன அடிப்போம் ஃபில் மைதான் மைதானத்தில் அப்ப என்ன விட வரும் அல் குரா பந்து அல்லது குரத்துல் கதம் காட்பந்து சரியா இதே கேள்வி இப்படி வரும் மேலும் எப்படி மாதா யகுரிபு அல் ஃபதயானு ஃபில் மைதான் மாதாண்ட கருத்து என்ன சரியா ஓகே யகுரிபு என்றா அடிக்கிறான் என்ன அடிக்கிறான் அல் ஃபதயான் என்றா இளைஞர்கள் அப்ப மாதா யகுரிபுல் ஃபதயானு ஃபில் மைதான் மைதானத்தில் இளைஞர்கள் என்ன அடிக்கின்றார்கள் என்ன அடிக்கிற அதுக்கும் இதேதான் விடையாக வரும் ஓகே அல் குரா அல்லது குரத்துல் கதம் ரைட் ஆறாவது கேள்வியே பாருங்க மாதா தஃஅலுல் குரத்து இந்தமா நதுரிபுஹா இந்த கருத்து சொல்லுங்க மாதா தஃஅலுல் குரத்து இந்தமா நதுரிபுஹா அடிக்கும் போது பந்து என்ன செய்யும் ரைட் அடிக்கும் போது பந்து என்ன செய்யும் ரைட் அப்ப இதுல வந்து இந்தமா என்ற சொல்லு வந்திக்குது இல்லையா இந்தமான கருத்து என்ன போது போது இந்தமான கருத்து என்ன போது சரியா அப்ப மாதா தஃஅலுல் குரத்து பந்து என்ன செய்யும் இந்தமா நதுரிபுஹா அதற்கு நாம் அடிக்கும் போது ஏன்னா அப்ப அடிக்கும் போது பந்து என்ன செய்யும் அடிக்கும் போது நாம் பந்துக்கு அடிக்கும் போது பந்து என்ன செய்யுமா ஃபதஹரிபு ஃபதஹரிபு அவ்வளவு ஃபதஹரிபு அதான் விடையா ஃபதஹரிபு மாதா தஃஅலுல் குரத்து இந்தமா நதுரிபுஹா நான் பந்துக்கு அடிக்கும் போது பந்து என்ன செய்யும் ஃபதஹரிபு வேறென்று ஓடும் ரைட் ஏழாவது கேள்வியை பாருங்க ரைட் ஏழாவது கேள்வியை வாசிங்க பார்க்க ஏழாவது கேள்வி تغلب الكرة عندما مم. نضرب ماذا هل تغلب الكرة عندما نضربها هل تغلب الكرة عندما نضربها ada பொருள் தெரியுமா சொல்லுங்க பார்க்க هل تغلب الكرة عندما نضربها யாராவது சொல்லுங்க ஹல் தகுலபு அல் குரத்து இந்தமா நகுரிபுஹா அரபு தெரிஞ்சாக்க சொல்லலாமே என்ன செஞ்சா அது இல்ல பாருங்க இந்த ஹல் என்ற சொல் அவர்கள் அடிக்கும் போது பந்து கோபப்படும் பந்து கோபப்படுமா எஸ் அப்ப
இந்த ஹல் என்ற சொல் கேள்வியில வந்தா, கேள்வியோட ஆரம்பத்துல வந்தா, அது என்ன மாதிரியான கேள்வி என்று சொன்னா, நாங்க இப்ப ஆம் அல்லது இல்லை என்று விடை வரக்கூடிய அமைப்பிலான கேள்வியாகத்தான் இருக்கும். இப்போ உதாரணமாக நாங்க இங்கிலீஷ்ல கேட்போம் இல்லையா, உதாரணமா டிட் யூ ரைட், டிட் யூ ரைட், அப்ப டிட் யூ ரைட்னா நீங்க எழுதுனீங்களா, ஒன்றோ எஸ் அல்லது நோ, அந்த மாதிரி கேட்குற டு யூ கோ, நீங்க போவீங்களா, ரைட். அப்ப அது மாதிரி அரபு மொழியில இப்ப ஹல் என்ற சொல்லை கொண்டு நாங்க ஒரு கேள்வி ஆரம்பிச்சோம்னு சொன்னா, ஹல் ஆரம்பிச்சோம்னு சொன்னா அதற்கான விடையாக வரும் ஒன்றோ நாம் அல்லது லா. நாம் என்றா ஆம், லா என்ற கருத்து இல்லை. நாம் என்றா ஆம், லா என்ற கருத்து என்ன இல்லை. சரியா? அப்படி விட வரக்கூடிய அமைப்புல தான் இந்த கேள்வி வருது. அப்ப ஹல் தகுலபு கோபப்படுமா, ஹல் தகுலபு அல் குரத்து பந்து கோபப்படுமா, இந்தமா நபுரிபுஹா, இந்தமா நபுரிபுஹா, இந்தமாண்டா போகுது. நீ மேல பார்த்தோம்னா இந்தமாண்டா போகுது. அப்ப பந்துக்கு நாம் அடிக்கின்ற போது, நபுரிபுஹா, நபுரிபு நாம் அடிக்கின்ற போது, பந்துக்கு நாம் அடிக்கின்ற போது பந்து கோபப்படுமா, கோபப்படுமா, லா. லா. அப்ப விட சிம்பலா லா, அவ்வளவுதான். லாண்டா இல்ல. வழங்குற அவனுக்கு ஹல் தகுலபுல் குரத்து இந்தமா நபுரிபுஹா லா. ஓகே, நாம் பந்துக்கு அடிக்கின்ற போது பந்து கோபம் வருமா, பந்து கோபப்படுமான்னு கேட்டா லா, லா இல்லை. ரைட். அப்ப மேல நீங்க கவிதையில பார்க்கலாம் எப்படி வார, நீங்க பாருங்க. நகுரிபுஹா ஃபத்தஹரிபு, நாம் அதற்கு அடிப்போம், ஃபத்தஹரிபு அது வெறுண்டு ஓடும், லாக்கின் நஹா என்றாலும் அது, லாக்கின் நஹா என்றாலும் அது, லா தகுலபு கோபப்பட மாட்டாது. அப்ப நீங்க இங்கதான் விடைக்குது லா தகுலப். சரியா? லா தகுலப் கோபப்படாது. இப்ப நீங்க அதே விடையா நீங்க இங்க எழுதினா சரி, லா இல்லை, திருப்ப வேணுமெண்டா லா தகுலப் பண்ணு போட்டா சரி, லா தகுலப் கோபப்படாது, இல்லை கோபப்படாது, லா தகுலப். விளங்கினா அவளுக்கு? அல்லது நீங்க எழுதுறேன்னு சொன்னா, விரிவாகவே எழுதணும்னு சொன்னா, லா இல்லை, லா தகுலப் அல் கூரத்து பந்து கோபப்படாது, அதே இதை திருப்ப எழுதுறது, இந்தமா நபுரிபுஹா அதற்கு நாம் அடிக்கின்ற போது, லா இல்லை, லா தகுலப் அல் கூரத்து இந்தமா நபுரிபுஹா நாம் அதற்கு அடிக்கின்ற போது அது கோபப்பட மாட்டாது. சரி, ஓகே. எட்டாவது கேள்வியை பாருங்க, லேசி. எட்டாவது கேள்வியை வாசிங்க. எட்டாவது, ஐன தன்சாபல் ஹுரா, ஐன தன்சாபுல் கூரா கருத்து என்ன? பந்து எங்கே ஓடும், பந்து எங்கே ஓடும், எங்க ஓடும்? வலையை நோக்கி. இல்ல, எங்கே, எந்த இடம், இடத்தை தான் கேட்கிறேன். எங்கே, எந்த இடத்துல, எந்த இடத்துல பந்து ஓடி செல்லும்? மைதானத்தில். ஃபில் மைதானி, ஃபில் மைதான், ஃபில் மைதான் என்று எழுதலாம் அல்லது அல் மைதான் என்று எழுதலாம். ஏன்னா தன்சாபு ஃபில் மைதான் கவிதையில் இருக்கிற மாதிரி எழுதலாம். தன்சாபு ஓடி செல்லும், ஓகே, ஃபில் மைதான் மைதானத்தில், தன்சாபு ஃபில் மைதான். வெரி குட், ஓகே. அல்லது தன்சாபுல் கூரத்து ஃபில் மைதான். இப்ப கவிதையில் இருக்குது தன்சாபு ஃபில் மைதான் என்று, இங்க வந்து தன்சாபுல் கூரா, கூரான்ற சொல்லும் இருக்குது. அப்ப எங்களுக்கு அதையும் இணைக்கலாம். தன்சாபு அல் கூரத்து ஃபில் மைதான் என்று கூட எழுதலாம். தன்சாபுல் கூரத்து ஃபில் மைதான். சரி, ஒன்பதாவது கேள்வியை பாருங்க, வாசிங்க பார்க்க. ஒன்பதாவது கேள்வி, மாதா தன்சாபு ஃபில் மைதான். மாதா தன்சாபு ஃபில் மைதான் கருத்து என்ன? மாதா தன்சாபு ஃபில் மைதான் என்றா மைதானத்தில் என்ன ஓடும்? மைதானத்தில் என்ன ஓடும், மைதானத்தில் என்ன ஓடும், எது ஓடும்? ரைட், சொல்லுங்க பார்க்க, என்ன விட வரும்? அல் அல் கூரத்து, அல் கூரத்து பந்து. சரியா? அல் கூரத்து பந்து ஓடும். அப்ப தன்சாபுல் கூரத்து ஃபில் மைதான் அல்லது அல் கூரத்து அன்று மட்டும் எழுதுவோம் மேலும். சரியா? மாதான கருத்து என்ன? அப்ப அல் கூரா, ரைட். மாதா தன்சாபு ஃபில் மைதான் மைதானத்தில் என்ன ஓடும், அல் கூரா, ரைட். பத்தாவது கேள்வி வாசிங்க. கைஃப தன்சா அல் ஹுரா, கைஃப தன்சனா அல் கூரா. கைஃப என்றா என்ன கருத்து? கைஃப எப்படி, தன்சனா என்றா ஓடும், வளைந்து செல்லும். ஏன்னா வளைந்து செல்லும். அல் கூராண்டா பந்து. அப்ப பந்து எப்படி வளைந்து செல்லும்? மீனை போல. மீனை போல. அதுக்கு விட எப்படி வரும்? மீனை போல என்று சொல்றது
கசாமலத் கஸ்ஸாமக்கா. ஓகே, கஷ்டம் இல்லை, சில நேரம் வாசிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஆனா சாமா எக்ஸாம் பேப்பர்ல கட்டாயமாக கவிதையை தந்து தான் கேள்வி கேட்பாங்க. எனவே அது ஒரு இஷ்யூ ஒன்று இல்லை. இருக்கிறத இருப்பது போல பார்த்து எழுதுறது கஷ்டமாக இருக்காது. ஏன்னா அப்ப கஸ்ஸாமக்கா மீனை போல, சரியா? அல்லது தன்சனா கஸ்ஸமக்கா அந்த எழுதுவோம் மேலும். ஏன்னா தன்சனா வளைந்து செல்லும், கஸ்ஸமக்கா மீனை போன்று. அல்லது தன்சனா வளைந்து செல்லும், எது வளைந்து செல்லும்? அல் கூரத்து பந்து எதை போன்று? கஸ்ஸமக்கா மீனை போன்று. தன்சனா அல் கூரத்து கஸ்ஸமக்கா. சரி, 11வது என்ன? உஸ்குர் உன்வானன் முனாசிபன் லிஹாதல் பைத். இந்த கவிதைக்கு பொருத்தமான ஒரு தலைப்பை குறிப்பிடுக. மாஹிய. மாஹிய. அல்லது வேற தலைப்பு ஏதாவது இருக்குதா? அல் ஹுர்ரத் அல் கூரத்து. வேற ஏதாவது தலைப்பு இருக்குதா? குரத்துல் கதர். சரியா, குரத்துல் அல் கதர் பொருத்தமான ஏதாவது ஒரு தலைப்பு. மாஹியண்டா அது என்ன, அல் குரான்டா பந்து, குரத்துல் கதம் என்ற கருத்து காட்பந்து. சரியா? ரைட், ஓகே, விளங்கினாப்பா? ரைட். இதுல இப்ப இது அரபால வினாக்கள் வரக்கொள்ள அவளுக்கு எழுதலுமா இருக்கும். கட்டாயமாக நீங்க அரபு மொழியில வினாக்கள் கேட்பதற்கு பயன்படுகின்ற சொற்கள் தெரிந்திருக்க வேண்டும். அப்பதான் கொஞ்சம் கேள்வி லேசா விளங்கும். கைஃப எப்படி, ஐன எங்கே, மத்தா எப்போது, மாதாண்ட கருத்து என்ன, சரியா? நிமாதாண்ட ஏன், எதற்காக, ரைட்? அதே போல ஹல் என்ற சொல்ல கொண்டு கேள்வி கேட்டு வாரது, ரைட்? அந்த சொற்கள் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். ரைட். இப்போ தமிழ்ல நான் ஒரு 2 கேள்வி கேட்கிறேன். தமிழ்ல இந்த கவிதையை தந்து பந்துடைய பண்புகளை பற்றி குறிப்பிடுவதற்கு கவிஞர் கையாண்டுள்ள சொற்கள் 4 குறிப்பிடுகான்னு கேட்டா என்ன சொற்கள் எழுதலாம்? மஹ்பூபத்துன், அரபால. எஸ், அரபால. மஹ்பூபத்துன், முதவ்வரத்துன், முதவ்வரத்துன். ரைட், ஓகே. அப்ப அந்த கவிஞர் என்ன செய்கிறாருன்னா அந்த பந்துடைய பண்பினை பற்றி சொல்கிறார் இல்லையா? ரைட். அப்ப விரும்பப்படக்கூடியது மஹ்பூபத்துன், முதவ்வரத்துன், மன்ஃபூஹத்துன், முகவ்வரத்துன். அதெல்லாம நீங்க எழுதலாம். அந்த பந்தை பற்றி, பந்துடைய தன்மைகளை பற்றி கவிஞர் குறிப்பிட்ட விதம் என்னன்னு கேட்கல நீங்க இதுல இருக்கிறதெல்லாம் எழுதலாம். சியாபுஹா மின் ஜில்த், அதனுடைய ஆடை தோலினால் ஆனது. ஏன்னா லா தஸ்தகி மின் பருத், அந்த ஆடை என்ன செய்யாது? லா தஸ்தகி மின் பருத், அது முறையிட மாட்டாது. குளிராக இருக்குது என்று முறையிடாது. அதுக்குள்ளே காற்று இருக்கும், ஆனால் நீர் இருக்காது. இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு தமிழ்ல கவிதை வந்தா இன்ஷா அல்லாஹ் அவளுக்கு எழுதலாம், அது பிரச்சனை ஒன்று இருக்காது. ஆனா அரபு மொழியில வினாக்கள் வருகின்ற போதுதான் விடை எழுதுறதை கொஞ்சம் நீங்க பழகிக்கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். சரியா? உங்களோட மார்க்ஸ் எல்லாம் கிடைச்சா? முதலாம் தவணை மார்க்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டா? ஓகே, கிடைச்சா இல்லையா? இல்லாட்டி எக்ஸாம் நடக்கலையா? நடக்கல அப்படியா? சரி சரி, ஓகே. என்ன 15? தவறு டைப் பண்ணி பார்த்தா 15, இல்லாட்டி 15 தான் உண்மையிலே. 100 மார்க்ஸ். மாஷா அல்லாஹ், ஹைர். ஓகே. ஹயவானி அல் அலீஃபண்டா கருத்து என்னுடைய செல்ல பிராணியா தான் கருத்தா? ஓகே, ஹயவானி அல் அலீஃபண்டா கருத்து என்னுடைய செல்ல பிராணி. ரைட். அஸ்மா 91. ரைட். புஸ்தக்கு நேற்று தான் எக்ஸாம் முடிஞ்சிக்கிற இல்லையா? ஹைர், ஓகே. ரீம் ஹசன் 100 மார்க்ஸ். மாஷா அல்லாஹ், நல்ல மார்க்ஸ் எடுக்கிறீங்க இல்லையா? 98. வெரி குட். ஓகே, 98 யாரு? சம்லா. ரைட். ஜுஹுதாவா அவட பேரு? ரைட். ஜுஹுதா தான் 100. ரைட். ஹமா 100. ஹுசைனா முஜீப் 94. ரைட், நல்ல மார்க்ஸ். ஹமா 94. வெரி குட், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். சரி, ரைட். அப்ப நான் இன்றைக்கு படிச்ச இந்த கவிதை மாஹிய என்ற இந்த கவிதையும், அடுத்தது ஹிர்ரி ஹிர்ரி ஹசனு ஷாரி என்ற இந்த கவிதைக்குமான வினாக்களுக்கான விடைகள் உங்களுக்கு கிளியராக விளங்கி இருக்கும்னு நான் நம்புறேன்.
இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிழமை இன்னும் 2 கவிதைகளை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிழமையும் பார்ப்போம். சரியா? ஓகே. ருஷ்தா 98. ரைட், பாரக்கல்லாஹு ஃபீக். ஓகே, வேற ஏதாவது கேட்கறது இருக்கிறா புள்ளகள்? ஏதாவது கேட்கறது இருக்கிறா? குரூப்ல இல்லாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? ரைட், இங்கன ரைட், குரூப்ல இல்லாதவங்க குரூப்ல ஜாயின் ஆகி கொண்டானல்ல. ரைட், நோட் 7731717118. நான் நம்பர் அனுப்பிக்கிறேன் பாருங்க. நோட் 7731717118. இந்த நம்பருக்கு உங்களோட டீட்டெயில், உங்களோட பேரு, உங்களோட ஸ்கூல் என்ன, நீங்க என்ன கிரேட் 10ஆ 11ஆ, உங்களோட வில்லேஜ், உங்களோட ஊர், உங்களோட கிராமம் என்ன, ரைட், அதை அந்த டீட்டெயில் அனுப்பினு சொன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு உங்களை ஆட் பண்ணிக்கொள்வாங்க. சரியா? ரைட், ஓகே. ஹுமைரா மகள், அதில் மிம்ம என்று சொல்ல நிற்குது இல்லையா? ரைட், ஓகே, நான் விளங்கப்படுத்துறேன். பாருங்க கொஞ்சம். ரைட், மிம்ம லா தஸ்தகி அல் குரா, மிம்ம லா தஸ்தகி அல் குரா. இதுல லா தஸ்தகி என்றா முறையிடாது, அது நாங்க கவிதையில பார்த்தோம். லா தஸ்தகி என்ற கருத்து முறையிடாது, அல் குரா என்ற கருத்து பந்து. அப்ப லா தஸ்தகி அல் குரா என்ற கருத்து பந்து முறையிட மாட்டாது. ரைட், மிம்ம என்ற சொல், மிம்ம என்ற சொல்லிக்கிறதானே, அந்த சொல் வந்து எப்படி வந்திருக்குது என்று சொன்னா மின் சஹமா. ஓகே, மின் சஹமா, அது ரெண்டும் இணைந்துதான் மிம்ம என்ற அந்த சொல் வந்திருக்குது. மின் சஹமா. ரைட், மா என்ற கருத்து என்ன? இந்த மின் என்ற சொல் வந்து இருந்து என்ற கருத்து அல்ல. இந்த லா தஸ்தகி என்ற சொல்லோட இணைந்து வரக்கூடிய இடைச்சொல் தான் மீன். ஓகே, அது அத்தனை ஏற்கனவே அதை பெருசா விளங்கப்படுத்தலாத காரணம் இதுதான். லா தஸ்தகி என்ற சொல் வந்தால் மின் என்ற இடைச்சொல் கட்டாயமாக வரும். அப்ப இடைச்சொல் வரக்கூடிய ஒரு வினைச்சொல் கேள்வியாக வரக்கொள்ள அந்த இடைச்சொல்லு ஆரம்பத்துல பயன்படுத்துற, அந்த இடைச்சொல்லை நாங்க என்ன செய்யற, ஆரம்பத்துல பயன்படுத்துற. அந்த அடிப்படையில தான் இங்க வந்து மின் என்ற சொல் வந்திருக்குது, கேள்வியோட ஆரம்பத்துல வந்திருக்குது. மின் சஹமா, மின் சஹமாண்டு வந்திருக்குது. மாண்டா என்ன? அப்ப மிம்ம, அந்த ரெண்டையும் மின்னையும் மாவையும் இணைக்கின்ற போது தான் மிம்ம என்ற சொல் வருது. அப்ப மிம்ம லா தஸ்தகி அல் குரா, பந்து எது குறித்து அல்லது எதை பற்றி முறையிட மாட்டாது என்று வந்தால் மின் பருத். ஓகே, அப்ப நாங்க இதுல இருக்கிற மொழி ரீதியான கருத்தெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது கஷ்டம், இலக்கணம் பார்க்கறது கஷ்டம். கேள்வியை விளங்கி கொள்ளலும் என்று சொன்னா அது போதும். ஓகே, அப்ப நான் நினைக்கிறேன் ஹுமைரா அவளுக்கு விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, அடுத்த டவுட் என்ன? பி அர்ஜுனில் ஃபத்தயானி என்ற கருத்து. ஓகே, பி அண்டா இல், பி என்ற கருத்து இல், அர்ஜுல் அண்டா கால்கள், அல் ஃபத்தயான் அண்டா இளைஞர்கள். பி அர்ஜுனில் ஃபத்தயானி என்றா இளைஞர்களின் கால்களில், இளைஞர்களின் கால்களில், அதாவது இளைஞர்களுடைய கால்களுக்கு இடையே என்ற கருத்துல வரும். ஓகே, 4வது கேள்வியை பாருங்க. மாதா, ரைட், ருஷ்தா மகள் பாருங்க. மாதா என்ன? நவ்ரிபு அடிப்போம், பில் மைதான் மைதானத்தில். மாதா நவ்ரிபு பில் மைதான் என்றா மைதானத்தில் நாம் என்ன அடிப்போம், அதாவது எதனை அடிப்போம். அப்ப அந்த கேள்விக்கு வந்து அல் குரா பந்து அல்லது குரத்துல் கதம் காட்பந்து. சரியா? ரைட், வேற ஏதாவது? We have any groups? Forget the questions. நான் கொஸ்டின்ஸ் ஏற்கனவே போட்டேன் குரூப். இப்போ நீங்கள் இபிஎஸ்சி குரூப் இருக்கிறக்கும் நான் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அதில் போட்டேன் மகள். நீங்கள் குரூப்பில் இருந்திருந்தால் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, ஓகே, வேற என்ன டவுட் இருக்குது? கேட்குற ஏதாவது? மாஹிய அந்த கருத்து என்ன, அது என்ன? மா என்றா என்ன, ஹியா என்றா அது. மாஹிய என்ற கருத்து அது என்ன, அது என்ன, அதுதான் கருத்தா மாஹிய. சரி, ஓகே. அப்ப நாங்க சாலா இன்றைக்கு கிளாஸ நிறைவு கொண்டு வரோம். ஏன்னா ஃபதுர்தமா ஃபி ஸபகாண்டா வலையில் எறியப்படும், துர்த்தமாண்டா எறியப்படும்,
ஃபிஸ்ஸபகா அన్న கருத்து வலையில். அப்ப பத்துர்தமா ஃபிஸ்ஸபகா அన్న கருத்து வலையில் எறியப்படும் என்பது தான் கருத்து. சரியா? ரைட். சரியா சம்லா மகள் எல்லாம் கிளியரா அப்ப? ரைட். ஓகே, அப்ப நாங்க கிளாஸை நிறைவு கொண்டு வரோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.